பெருமக்களுக்கெல்லாம் நாங்கள் சார்ந்திருக்கின்ற அமைப்பின் சார்பாக முதற்கண் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு எனக்கு முன்பாக பேசிய அனைவருமே விநாயகரை வைத்து வழிபடுவதை பற்றியும் அரசு துறைகளிலிருந்து அதற்கு ஏற்படுகின்ற இடைஞ்சல்களை பற்றி எல்லாம் கவலைப்பட்டு பேசினார்கள். தமிழகத்தில் முதலாக முதல் பிள்ளையாரை சென்னையிலே திருவள்ளிக்கேணியிலே தலையிலே சுமந்து எடுத்து சென்றவன் என்ற அடிப்படையிலே 1995 இந்து முன்னிலிருந்து நான் வெளியேறிய போது 13 வருட காலத்திலே 17,800 பிள்ளையாரை சென்னையிலே வைத்து சென்னை மக்கள் அதை ரசித்து பார்த்த காட்சியை பார்த்தவன் என்ற அடிப்படையிலே விநாயகர் சதுர்த்தி என்பது குறிப்பிட்ட ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் வணங்குகின்ற விழாவாக இந்து தர்மம் போதிக்கப்படவில்லை. விநாயகர் சதுர்த்தி என்பது உலகம் முழுவதும் வாழ்கின்ற இறை நம்பிக்கையாளர்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் இந்தோனேஷியாவிலே மதத்தால் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட 30,000 விநாயகர் சிலையில் உலகத்தில் மிக பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வாழும் நாட்டிலே 30,000 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட்டு மிக பிரம்மாண்டமான அளவிலே விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கனடாவிலே, ஆஸ்திரேலியாவிலே, அமெரிக்க மண்ணிலே, பிரிட்டனிலே, இங்கிலாந்திலே, மலேசியாவிலே, சிங்கப்பூரிலே, இலங்கையிலே பல்வேறு நாடுகளிலே இறை நம்பிக்கையாளர்களால் வணங்கப்படும் ஒரு தெய்வமாக விநாயகப் பெருமான் இருக்கின்றார். போற போக்கில் எவனோ கண்டுபிடிச்ச தர்மம் அல்ல இந்து தர்மம். இந்து தர்மம் என்பது மதமும் அல்ல. முதல் இந்து என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 அமைப்புகள் சேர்ந்து இங்கே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றன. விசர்ஜன விழா நிகழ்ச்சியை இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா அமைப்பின் சார்பாகவும் பாரத அன்னையர் பேரவையின் சார்பாகவும் 2ம் இணைந்திருக்கின்றது. கடந்த வருடம் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து நடத்தினோம். சில சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அதிலும் 2ஆக மாறி இன்றைய தினம் 2வது நாள் விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இங்கு வந்திருக்கின்ற இந்து அனுதாபிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்து என்பது மதம் அல்ல, அது வாழ்முறை தர்மம். கிறிஸ்துவம் என்பது மதம், இஸ்லாம் என்பது மதம். இந்து மதத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் உண்டு. சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், காணாவத்தியம். இது போதாது என்று பௌத்தமும் சீக்கியமும் இப்படி பல்வேறு பிரிவுகளாக இந்து தர்ம வாழ்க்கை முறையிலே அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பெரியவர்கள் ஒவ்வொரு மதப்பிரிவை உருவாக்கினார்கள். இவை எல்லாம் ஒன்றாய் சேர்ந்தது இந்து மதம், இந்து தர்மம். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட அத்தனை தெய்வங்களுக்கு முழுமுதற் கடவுள் யார் என்று கேட்டால் விநாயகப் பெருமான். எத்தனை கடவுள்களை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். ஆனால் எளிதாக சமக்கக்கூடிய இறைவன் விநாயகர். இவனுக்கு ஆகம விதிகள் இல்லை. ஒரு முருகனை கொண்டு வரணும்னா அதுக்கு ஆகம முறைகள் உண்டு. அம்மனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஆகம முறை உண்டு. ஈசனை கும்பிட்டால் அதற்கு ஒரு ஆகம முறை உண்டு. ஆனா இன்னைக்கு கோயில் அது நடக்குதான்னு கேட்காதீங்க. வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். காவல்துறை மீது நம்மால் வருத்தப்பட முடிகிறது, வருவாய்த்துறை மீது நம் மீது வருத்தப்பட முடிகிறது. ஆனால் நம் கோவிலில் பணியாற்றுகின்ற, கோவிலில் மணியாற்றுகின்ற அந்த பட்டர்கள் இடத்திலோ, குருக்கள் இடத்திலோ அல்லது பண்டாரங்கள் இடத்திலோ நம்முடைய கருத்துக்களை சொல்ல முடிகிறது என்று சொன்னால் வருத்தப்பட்டு சொல்கிறேன், முடிவதில்லை. என்ன காரணம்? நாத்திக சண்டாளர்கள் அறங்காவலர் குழுக்களாக பல்வேறு கோவிலிலே உள்ளே புகுந்ததன் காரணமாக ஆமை புகுந்த வீடு, அமீனா புகுந்த வீடு, இந்த நாத்திக அயோக்கிய கூட்டங்கள் அறங்காவலர்கள் என்ற பெயரிலே என்னைக்கு கோயில்ல வந்தானோ கோயில்ல மணி அடிக்கிற ஐயரும் நாசமா போயிட்டான். பல கோயில்கள் நான் கண்ணால பார்த்திருக்கேன். 6 கால பூஜை நம்முடைய கோயில்கள் இந்து தர்மத்தில். காலையில விஸ்வரூப தரிசனத்திலிருந்து ராத்திரி பூஜை வரைக்கும் 6 கால பூஜைகள். 6வது கால பூஜை எல்லாரையும் விட மாட்டான். உள்ள முக்கியமான ஆளை மட்டும்தான் உள்ள போய் பார்க்க முடியும். பல இடங்கள்ல நான் கண்ணால பார்த்திருக்கேன். பிராந்தி பாட்டில் தண்ணி அடிச்சுட்டு உள்ள பாட்டில் போட்டிருப்பான் கோவில் கருவறையில. பல பேர் அடிச்சிருக்கேன், உதைச்சிருக்கேன். என்ன பண்ண முடியும்? என்னால அதுதான் பண்ண முடியும். இவர்கள் திருத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பிரதோஷத்துக்கு போகக்கூடிய நாம், சிவராத்திரியை கொண்டாடுகின்ற நாம், வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடுகின்ற நாம்,
கோவிலுக்கு செல்லும் போது எச்சரிக்கையோடு இருங்கள். யார் தப்பு பண்ணாலும் முதல் கண்டிக்க முன்வாருங்கள். சொல்வதற்கு பயந்து சொன்னால் நம்முடைய ராஜேந்திரன் சொன்னதை போல, சகோதரர் சிவா சொன்னதை போல, நெல்லை ஸ்ரீதர் சொன்னதை போல எல்லாரும் ஏறி மிதிக்கத்தான் செய்வான். கோவிலுக்கு போனா கோவில் எப்படி முதல் நாம கட்டுப்பாடா எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும். தண்ணி அடிச்சுட்டு கோயிலுக்கு போக கூடாது, உள்ள போய் சிகரெட் அடிக்க கூடாது, உள்ள போய் காதலை பத்தி பேசக்கூடாது, உள்ள போய் சினிமா நடிகர்களை பற்றி பேசக்கூடாது. எதற்காக கோயிலுக்கு போகணுமோ அந்த கோயில் விஷயங்களை மட்டும், இறைவனை பார்ப்பது மட்டுமே நம்முடைய நோக்கமாக இருந்தால் எந்த துறையும் நம்மிடத்தில் வந்து நின்று உத்தரவு போடாது. மாறாக நம்மிடத்தில் வந்து கருத்து கேட்டு நம்மை மதிக்க தொடங்குவார்கள். நாம் மாற வேண்டும். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. திருப்பூரிலே எத்தனை கோவில்கள், இன்னும் கும்பாபிஷேகம் முடியாத கோவில்கள் எத்தனையோ கோயில் இருக்கு. பல்லாயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? தேர் ஓடுனா 100 பேர் தான் இருக்கான். ஈஸ்வரன் கோயில் தேர்லையும் பெருமாள் கோயில் தேர்லையும் அன்னைக்கு தேர் திருவாண்டு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விடுகிறார். இருக்கிறவங்க எங்க போறான்? சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். இல்ல தண்ணி அடிச்சுட்டு டாஸ்மாக் கடையில். நம்ம ஊர்ல என்ன நடக்குது? திருப்பூர்ல லீவ் விட்டா பூரா டாஸ்மாக் கடையும் ஃபுல். அரசாங்கத்துக்கு வருமானம் வந்துருது, பிரச்சனை முடிஞ்சது. எத்தனை பேர் இந்துக்கள் நாம் திருத்தேர் விழா அந்த பவனிக்கு வரணும்னு நாம நினைச்சோம். எத்தனை கோவில்கள்ல திருக்குளங்கள் இருக்கு. கோவில் இருந்தா குளம் இருக்குனையா? எத்தனை கோயில்ல குளம் இருக்கு? இப்படிதான் இருந்ததா நம்ம கோயில்? 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர்ல வாழ்ந்து இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஈஸ்வரன் கோயில் குளம் இல்லையா? பெருமாள் கோயில் குளம் இல்லையா? ஒவ்வொரு கோவிலுக்கு குளம் இருக்கும். ஒரு கோவில்னா குளம் இருக்கும். ஒரு கோவில்னா சுற்றி 4 மாட வீதிகள் இருக்கும், தேர் இருக்கும். இந்த தேர் 4 மாட வீதியை சுத்தி வரணும். இன்னைக்கு என்ன ஆச்சு? 4 மாட வீதி யாரு கைக்கே போச்சு. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் முழுக்க பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடம். ஆனா அங்க என்ன இருக்கு? மசூதி இருக்கு. மசூதி சுத்தி கடை கட்டி வருமானம் அவன் சம்பாதிச்சிட்டு இருக்கான். மாச வாடகை தர வாடகை 1 ரூபா கொடுக்கறான்னு கேள்விப்பட்டேன். நமக்கு 1 ரூபா கொடுத்துட்டு அவன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கான். இந்த கொடுமை பற்றி யாராவது திருப்பூர் மண்ணிலே எவராவது கவலைப்பட்டார்களா? கவலை இல்லை. அடுத்த சினிமா நடிகை மும்பையிலிருந்து வருவாளா, கேரளாவிலிருந்து வருவாளா என்கின்ற பட்டிமன்றம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தொடையை காண்பித்து விட்டது, தொப்புளை காண்பித்து விட்டது, இனி எதை காண்பிக்க போகிறாள் என்ற எண்ணத்திலே தான் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய நம்முடைய கோவில் சொத்துக்கள் எப்படி சூறையாடப்படுகிறது என்ற கவலை நமக்கு இல்லை. இந்த விநாயகர் கொண்டு வந்து வீதிக்கு வச்சு எனக்கு வேற வேலை இல்லையா? தண்டராஜுக்கு வேற வேலை கிடையாது, சசிமானுக்கு வேற வேலை இல்லை, பூண்டி செந்திலுக்கு வேற வேலை இல்லை, எங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லை. இந்த 1 மாசம் முழுக்க நாயா தமிழ்நாடு முழுக்க 10க்கு இப்ப கேரளா கர்நாடகா ஆந்திராவையும் சேர்த்து இழுத்து வச்சிட்டு இருக்கோம். எதுக்கு சுத்தணும்? இது இந்து தர்மம் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறை. இந்து தர்மத்தில் 2 விதமான வழிபாடு உண்டு. ஒன்னு ஆலயங்களுக்கு நாம் சென்று தரிசிப்பது, கோவிலுக்கு போய் நாம போய் சாமியை பார்க்கிறது. இரண்டாவது கோவில் இருக்கின்ற உற்சவர் நம்மை தேடி வந்து பார்ப்பது. இந்த 2வது விஷயம் தான் இன்னைக்கு விநாயகர் நாடு முழுவதும் வைத்து கொண்டாடுவது. யாரெல்லாம் தொடர்ந்து கோவிலுக்கு வர முடியவில்லையோ ஒன்றை இரட்சிக்க நான் வருகிறேன் என்று சொல்லி வீதிதோறும் விநாயகர் வந்து நம்முடைய பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு அமைப்பு கொண்டாடுகின்ற விழா இல்ல. இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா அல்லது பாரத இளைஞர் பேரவை கொண்டாடுகின்ற விழாவாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்ற வழிமுறை. நாம் சரியா இருக்கணும். சரியாக இருந்தால் காவல்துறை மரியாதை கொடுக்கும். நிறைய இடங்கள்ல இப்ப 144 போட்டிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில். 144 போட்டா கூட இன்னைக்கு பிள்ளையார், ஏகப்பட்ட பிள்ளையார் தூத்துக்குடி மாவட்டத்தில் வருது. எல்லாமே இப்ப வச்சிருக்கோம். அங்க பிரச்சனை இல்லை. ஏன்னா இருக்கிறவன் சரியா இருக்கான். காவல்துறைக்கும் தெரியுது இது ஏதாவது பண்ணா வேற மாதிரி பிரச்சனையில போய் முடியுங்கிறது தெரியுது. அந்த சூழ்நிலை தமிழ்நாடு முழுக்க வரணும். 2வது பொதுவா ஒரு பழமொழி உண்டு, ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டின்ட்டு. இப்ப பிள்ளையார் கோவில் ஆண்டி இல்ல, பிள்ளையாரே இழைச்சவன் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் யாருக்காவது ஏதாவது கோபம் இருந்தா அந்த கோபத்தை பிள்ளையார் மேல தீர்த்துறது. இங்க வா, நான் திருப்பூர்ல சொல்லல, ஒரு சில ஊர்களில் சொல்றேன். இங்க வா, இவ்வளவு அடிதான் இருக்கணும், இந்த இடத்துலதான் வைக்கணும், இதுலதான் பண்ணணும், இப்படித்தான் போகணும். பிள்ளையாருக்கே இனி உருவத்தை மாத்திடுவாங்க போல இருக்கு. பிள்ளையார் இப்படி இருக்க கூடாது, உருவத்தை மாத்தி தும்பிக்கை தூக்கி பின்னாடி வை, அதை தூக்கி இப்படி வையிட்டு இனி உருவம் மாற்றக்கூடிய அளவுக்கு நாம் பலவீனமாக ஆகிவிடுவோம். அதற்கு முன்னால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், சினிமா நடிகர் கட் அவுட் வச்சு கொண்டாடுறானேயா, தொப்புள்ள பம்பரம் விட்டவனுக்கு ஊர் முழுக்க கட் அவுட். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாடி பாப்போமா விளையாடாங்கிறவனுக்கு ஊர் முழுக்க கட் அவுட்.
எவெல்லாம் பாலியல் குற்றச்சாட்டுல ஈவ்டீசிங்ல உள்ள போகணுமோ அந்த நாய்க்கு திருப்பூர் முழுக்க கட்ட விட்டு வச்சிருக்கான். தியேட்டர் வாசல்ல அவனுக்கு பாலாபிஷேகம் பண்றான். இன்னொரு நாய் இந்த பாடல்ல என்னடா கருத்து இருக்குன்னா, மாங்காய் சுவைத்தால் மாம்பழம் இனிக்குது, மாங்காய் புளிக்கும். எவ்வளவு பெரிய கருத்துங்க. இந்த கருத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு இத்தனை வருஷமா இருக்குது. மாங்காய் புளிக்கும் மாம்பழம் இனிக்கும் சொல்லுகிற கருத்தை படத்தின் மூலியமா தமிழ மக்களுக்கு சொல்றவர் கட் அவுட்டுக்கு அபிஷேகம். ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் மருமகன். என்ன கன்றாவிடா, நாடு முழுக்க இந்த நாதாரிகளுக்கு கட் அவுட் வச்சு அவன் கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்றப்ப வராத வீரம் விநாயகர் வர்றப்ப வருதுன்னா என்ன அர்த்தம்? நாங்கள்லாம் வரி கட்டுறோம். தமிழக அரசுக்கு இந்துக்கள் வரி கட்டுவது இல்லையா? மத்திய அரசுக்கு இந்துக்கள் வரி கட்டுவது இல்லையா? நாம் கட்டுகின்ற வரிப்பணத்தையும் சேர்த்துத்தான். இன்னும் சொல்ல போனால் டாஸ்மாக் கடையில அதிகமா குடிக்கிறது நம்மால் தாயா. நம்மால் குடிக்கிறத விட்டுட்டான்னா வருமானமே இருக்காது. எல்லா விஷயத்திலும் பணத்தை அள்ளி கொடுக்கிறோம். அத்தனையும் வாங்கிட்டு அரசாங்கம் நம்மளை ஏறி மிதிக்குதுன்னா இருக்கிறவன் ஒழுங்கா இருப்பான்னு ஒரு பழமொழி உண்டு. நாம ஒழுங்கா இல்லாதனால யார் வேண்டாலும் என்ன வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்யலாங்கிற இந்து அமைப்பை அமைதி குழு கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க. இத்தனை மணி நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்றாங்க. எல்லா அமைப்பும் போகுது. அதுல ஒரு அமைப்பு மட்டும் நாங்க இவங்களோட பேச மாட்டோம்னு சொன்ன உடனே, நீ தைரியமான நல்ல அதிகாரியா இருந்தா என்ன பண்ணணும்? நான் கூட்டத்துக்கு கூப்பிட்டுருக்கேன், விருப்பம் இருந்தா உட்காரு, இல்லைன்னு மூடி போயிட்டே இருந்து சொல்லக்கூடிய துணிச்சல் இங்க எவனுக்கும் இல்லை. மாறாக பல வருஷமா சமுதாயத்துக்கு வேலை செய்யறவன நீங்க வெளியேறுங்க, நீ யாரா அதை லவுடைக்கம்பால் சொல்றது? நீ கூப்பிட்டாதானே நான் வர்றேன். உனக்கு அந்த துணிச்சல் என்ன? எங்களை எது கூப்பிடுற? ஒன்னால ஊர்ல ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர முடியும் என்று சொன்னால் எதுக்காக அமைதி குழு கூட்டம் போடுறேன்? ஒன்னாலேயே இங்க இருக்கிற தலைவர்களை அமைதிப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் உனக்கு எதுக்கு அந்த பொறுப்பு? ராஜினாமா பண்ணிட்டு பாப்பாட்டி வீட்டுல போய் கொடுத்துவேன். உனக்கு எதுக்கு இந்த பொறுப்பு? நான் இது கேள்விப்பட்ட போது வருத்தப்பட்டேன். எல்லாம் வெளியில நாங்க பேப்பர்ல வந்தது. இந்து அமைப்புக்குள்ளாரையே பிளவு ஏற்படுத்துறது, இந்துக்களுக்குள்ளாரையே அடிச்சுக்கு விடுறது, இது என்ன அசிங்கம்? இது கேவலம். அவங்களுக்குள்ளே மற்ற விஷயங்களில் நிறைய பிளவுகள் இருக்கு. இருந்தாலும் அவன் வெளியே வர்றதில்லை. அவன் ஒன்னா இருக்கான், நமக்குள்ள பிளவுகளை உண்டாக்குறான், பிரச்சனைகளை தூண்டி விடுகின்றான். இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நடைமுறை மாற வேண்டும். நாம் யோக பூமியில வாழ்றோம்யா. உலகத்திலே இறைவன் இந்த பூமியை இரு பிரிவாக பிரித்து வைத்திருக்கிறான். ஒன்று போக பூமி, இன்னொன்று யோக பூமி. போக பூமினா என்ன? எவ வேண்டாலும் எவ கூட வேண்டாலும் போறது போக பூமி. மை பேபி அண்ட் யுவர் பேபி பிளேயிங் வித் அவர் பேபிஸ். என் குழந்தையும் உன் குழந்தையும் நம் குழந்தையோடு விளையாடி கொண்டு இருக்கின்ற என்கின்ற அமெரிக்க, ஐரோப்பிய, ஆஸ்திரேலிய கலாச்சாரம் கொண்டது போக பூமி. என் மனைவியை தவிர பாக்கி அத்தனை பேருமே தாய்மார்கள், சகோதரிகள் என்று நினைப்பது யோக பூமி. இந்த உத்தமமான யோக பூமியில பிறந்திருக்கோம் நாம. யாரோ ஒரு தலைவர் இங்கு வாழக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருமே அவர்கள் என்ன மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், என்ன வழிபாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லாம் இந்துக்கள் என்று சொன்ன உடனேயே எல்லா டிவிலையும் அன்னைக்கு ராத்திரி பட்டிமன்றம் வச்சுட்டான். எப்படி சொல்லலாம்? கம்யூனிஸ்ட் தலைவர் பொங்குறாரு, கழக தலைவர்கள் பொங்குகிறார்கள், முஸ்லிம் கிறிஸ்துவ தலைவர்கள் எல்லாம் பொங்குகிறார்கள். இந்து பக்கம் போறவன் என்னென்னமோ சொல்லி பார்க்கிறான், எடுபட மாட்டேங்குது, ஆளாளுக்கு சத்தம் போறான். இது பல மதங்கள் கொண்ட நாடு, பல இனங்கள் கொண்ட நாடு, பல நிறங்கள் கொண்ட நாடு. ஆனா முட்டா பையில எதா இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும் கற்பு ஒண்ணுதாண்டா. இதில் இஸ்லாமிய கற்பு, இந்து கற்பு, கிறிஸ்துவ கற்பு எல்லாம் கிடையாது. எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் தான் கைது செய்வார்கள். இந்த கற்பு என்பது, தாலி என்பது, இஸ்லாமிய பெண்ணும் தாலி போட்டுக்கிறார், கிறிஸ்துவ பெண்ணும் தாலி போட்டுக்கிறார். லிங்க் வேண்டாலும் அந்த இது வேண்டாலும் மாறும், குறி மாறும். இந்து பெண்களுக்கும் தாலி உண்டு, இஸ்லாமிய பெண்களுக்கும் தாலி உண்டு, கிறிஸ்தவ பெண்களுக்கும் தாலி உண்டு. இதுதாண்டா இந்துத்துவம். தாலியும் கற்பும் இந்துத்துவம். இது பொதுவான விஷயம். இது மத அடிப்படையில் கிடையாது. அதை போல இந்த நாட்டுக்கு சில விஷயம் உண்டு. முஸ்லிம் பெண்களும் பூ வச்சுக்கிறாங்க, ரோமன் கத்தோலிக்க பிரிவை சேர்ந்த கிறிஸ்தவர்களும் பூ வச்சுக்கிறாங்க, மெட்டி போட்டுக்கிறாங்க. இதை விட கொடுமை, நம்ம கோயில்ல தேர் பவனி நடக்குதோ இல்லையோ, வேளாங்கண்ணி கோயில்ல வருஷா வருஷம் தேர் உற்சவம் பெரிய லெவல்ல நடக்குது.
இதை விட கொடுமை, நாகூர் தர்கால சந்தனக்கூடு திருத்தேர் பவனி நடந்து கொண்டிருக்கிறது. நீ என்ன மதம் என்ன வழிபாடாக இருந்தாலும் இந்துத்துவம் என்று ஒன்று இருக்கின்றால் அதில் தேர் இருக்கும், வழிபாடு இருக்கும், பூ இருக்கும், ஊதுபத்தி இருக்கும், சாம்பிராணி இருக்கும், சூடம் இருக்கும், எல்லாத்தையும் விட வழிபடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். இதான் இந்து, இதான் இந்துத்துவம். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன், இந்து என்பது மதம் அல்ல, இந்து என்பது வாழ்க்கை முறை. ஆஸ்திரேலியா வரவனுக்கு ஆஸ்திரேலியன், ஜெர்மனியிலிருந்து வரவனுக்கு ஜெர்மானியன், பிரிட்டனிலிருந்து வரவனுக்கு பிரிட்டனியன், அமெரிக்கிலிருந்து வரவனுக்கு அமெரிக்கன், இந்தியாவிலிருந்து வரவனுக்கு ஹிந்து. இதுதான் பெயர். நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் ஹிந்து, அடைமொழி ஹிந்து. இதை சொல்றதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கான். சில பேர் மிரட்டி வச்சிருக்கான், சொல்லக்கூடாது, கொண்டு போடுவேன். கோட்டை அமீரை கொண்ட மாதிரி, ஏசுதாச மரத்தை விட்டு விலக்கி வச்ச மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஏசுதாஸ் அவருடைய 2 பையனுக்கும் ஞானஸ்தானம் பண்ணலையே. ஏன்? அவர் சபரிமலைக்கு போக கூடாதுன்னு சர்ச்சை சொல்லுச்சு. அவர் சொன்னார், என்னுடைய கடவுள் குருவாயூரப்பனும் ஐயப்பனும் என்னை அனுமதிக்கின்ற வரையிலே என்னை போகக்கூடாது என்று சொல்வதற்கு எவனுக்கு உரிமை இல்லை என்று சொல்லி ஜெயஸ்தாஸ் சொன்னார். மதங்கள் பிரிக்கவில்லை, மனிதர்கள் பிரிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகள் ஆமாஞ்சாமி போடுகின்றன. சில அதிகாரிகள் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற காரணத்தால் தான் மத பூசல்கள் வருகின்றன. இந்த யோக பூமியிலே எந்த மத வழிபாடை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, நாத்திகன். ராமர் இருந்தப்ப ராவணன் உண்டு, கிருஷ்ணன் இருந்தப்ப கம்சன் உண்டு, முருகன் இருந்தப்பதான் சூரபத்மன் இருந்தான். ஒவ்வொரு காலங்களிலும் அசுரர்கள் உண்டு. கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களுள் சாலிவாகனர்கள் இருந்தார்கள். ஏற்றுக்கொள்ளாத நாத்திக சக்திகள் இருக்கத்தான் செய்தது. ஏதோ பெரியார் பிறந்ததற்கு பின்னால் தான் நாத்தியம் வந்தது என்று சொல்ல முடியாது. பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாக இந்த மண்ணிலே ஆத்தியமும் உண்டு, நாத்தியமும் உண்டு. பல்வேறு குழுக்கள் பிரிந்திருந்தாலும் கூட பிரச்சனை அவர்களுக்கு இடையில் வந்ததில்லை. அதர்மம் தலை தூக்கும் போது மட்டுமே தர்மத்தை காப்பதற்காக நம்முடைய கடவுள்கள் அவதாரம் எடுத்தார்கள். அதர்ம சக்தி அளித்து தர்மத்தை நிலைநாட்டினார்கள். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் போர். ஏதோ நாமெல்லாம் பொட்ட பசங்க மாதிரி, தப்பா நினைக்காதீங்க, ஒரு வார்த்தைக்காக சொல்றேன். நாமெல்லாம் கையால் ஆகாதவங்க மாதிரி, அவங்க எல்லாம் என்னமோ தீவிர பயங்கரவாதிகள் மாதிரி. அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு பயம். ஐயோ, என்னைக்காவது வண்டி அந்த பக்கம் போனா இது என்ன தெருன்னு கேட்கிறான் டிரைவர். இது இந்த மாதிரி தெருனா, ஐயோ அந்த வீதி வேண்டாங்க, ஏன்பா அங்க இவங்க இன்னார் பெரிய லெவல்ல இருக்காங்க, அங்க போக கூடாது, என்ன போனா கடிச்சு சாப்பிடுவாங்களா? நம்ம மாதிரி மனுஷங்க, நம்ம மாதிரி 9 மாசம் 9.5 மாசம் 10 மாசத்துல பிறந்தவன், அவன் என்ன 18 மாசத்துல பிறந்தவன், நாம என்ன 9 மாசத்துல பிறந்தவனா? எல்லாம் ஒரே காலகட்டங்கள் தான். என்ன சிறப்பு? அவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஏதாவது செய்து விடுவார்கள். என்ன செய்து விட முடியும்? இந்திய வரலாற்றிலேயே பொது வாழ்க்கையில ஆர்டிஎக்ஸ் வச்சு ஒருத்தனை கொலை பண்ணுண்டு எனக்கு தான் முயற்சி பண்ணாங்க. ஆர்டிஎக்ஸ் வைத்தார்கள். 1993 வெடித்தது. 13 உயிர்கள் பலியானது. இன்னைக்கு வருஷம் 2014. இதுல ஒரு 14 வருஷம், அதுல ஒரு 7 வருஷம், 21 வருஷம். வெடிகுண்டு வெடித்ததற்கு பின்னாலும் கூட எனக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையாக இருக்கிறேன் என்று சொன்னால், ஓ அல்லாஹ் வைக்க சொன்னாரா, என் ஆஞ்சநேயரை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு என்னை இன்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இறை சக்திக்கு முன்னால் எந்த பெரிய சக்தியும் இல்லை. ஒரு மனிதன் உயிரை இறைவனால் மட்டும்தான் எடுக்க முடியும், மனிதர்களால் எடுக்க முடியாது. தீவிரவாதத்தால் எதை சாதித்தீர்கள்? ஈரானும் ஈராக்கும் குவைத்தும் துபாயும் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தானும் என்ன வளர்ந்திருக்கிறது? பொருளாதார ரீதியாக அங்கு இருக்கின்ற மக்கள் என்ன சாதித்து விட்டார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க ரவுடிசம் பண்ணி செய்து கொண்டிருக்கின்ற, தாராவாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க மண்ணிலே நிம்மதியா ஒரு குழந்தை ஸ்கூல்ல போய் படிக்க முடியுமா? படிக்கிற சின்ன பையன் துப்பாக்கி எடுத்து சொல்றான் டீச்சரை. கூட படிக்கிற மாணவன் சொல்லப்படுகிறான், நிம்மதியா இருக்க முடியல. உலகத்திலேயே நிம்மதியான பூமி இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற இந்த இந்து பூமி மட்டும்தான் உலகத்திலே நிம்மதியாக இருக்க முடியும். பாகிஸ்தான்ல மசூதியில் குண்டு பிடிக்குது, இந்தியாவில் வெடிக்காதியா? அப்படி வைக்கிறவன் மனுஷனா இருக்க மாட்டான், மிருகத்துக்கு பிறந்தவனா இருப்பான். வழிபாட்டு தலத்தை தெய்வமாக பார்க்கின்ற மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறது. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், பின்னிலும் இருப்பான், மண்ணிலும் இருப்பான், எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கின்றவன் இறைவன் என்கின்ற சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வாழ்கின்ற தர்மம் தான் இந்து தர்மம். அப்பேற்பட்ட சனாதன தர்மத்தை நாம் எல்லாம் பிறந்திருக்கின்றோம். 5 மணி வரை நமக்கு நேரம் கொடுத்தார்கள். இன்னும் ஒரு 5 நிமிடத்திலே முடித்து விடுகிறேன். என்ன பண்றது, நம்ம நாட்டுல குஷ்பு லேட்டா வந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சுதந்திர போராட்ட தியாகி.
நக்குமா நக்காதம்மா நம்மீதா இவங்கெல்லாம் லேட்டா வந்தா பிரச்சனை இல்லை. அவங்கெல்லாம் மொழிப்போர் தியாகி. விநாயகர் லேட்டா வந்தாதான் பிரச்சனை. ஏகப்பட்ட டியூட்டி இருக்கும். நான் தப்பு சொல்லல. எப்பவுமே கேன என கண்டா கேப்பாரிக்கு சந்தோஷம் தானே. நம்மள எங்கேயோ இருக்கிற கோபத்தை நம்ம மேல கொண்டு வந்து திரிக்கிறது, அதுல கூட அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சந்தோஷப்பட்டு போட்டோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, வருத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. வருத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் மகான்களும் வாழ்கின்ற பூமி. இன்னும் உலகத்திலே ஒரு இஸ்லாமியன் நிம்மதியாக தொழுகை நடத்த முடியும் என்று சொன்னால் முகமது நபி பிறந்த அரேபியாவை விட இந்தியாவில் மட்டும்தான் அவன் நிம்மதியாக தொழுகை நடத்த முடியும். ஒரு கிறிஸ்துவன் நிம்மதியாக தேவாலயத்திலே பிரார்த்தனை செய்ய முடியும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேமை விட இந்திய மண்ணில் தான் சர்ச்சை வைத்து ஜபம் செய்ய முடியும். ராத்திரி 12:30 மணிக்கு முழு இரவு ஜபம்ங்கிற போர்வையில 100 இந்துக்கள் மத்தியில ஒரு கிறிஸ்துவ மைக் ஸ்பீக்கரை வச்சு லபோ 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 அல்லேலூயா 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 கத்த முடியும். இந்திய நாட்டில் மட்டும்தான் இந்த அற்புதத்தை பார்க்க முடியும். இயேசுவின் அற்புதம் எத்தனையோ, அதில் மிகப்பெரிய அற்புதம் இந்துக்கள் மத்தியிலே அவனுக்கு நடுவரே நின்று நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜபம் தெளிக்கிறீர்களே, இந்த அற்புதம் இந்திய மண்ணில் தான் பார்க்க முடியும். உங்கள் வழிபாட்டிற்கு எந்த விஷயத்திலும் ஒரு இந்து இடைஞ்சலாக இருக்க மாட்டான். மாறாக மசூதி கட்டி கொடுப்பான், சர்ச்சு கட்டி கொடுப்பான். எத்தனை இடம் நாம கொடுத்தது. நான் முதலே சொன்னேனே, பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பெருமாள் கோயில் இடத்துல மசூதி என்னைக்காவது அதை எடுக்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்தோமா? வைக்க மாட்டோம். என்ன, நம்ம நாட்டிலே ரொம்ப பொறுமைக்கு உதாரணம் எருமை. ஆனா எருமையை விட பொறுமை நாம தான். பொறுமை எருமைன்னு சொல்லக்கூடாது, எருமையை விட நாம பொறுமைசாலிகள். கவலையே பட மாட்டோம். என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டோம். யார் என்ன செய்தாலும் எதை பற்றியும் கவலை இல்லை. பாலியல் வன்கொடுமை சட்டம் வீசும், என்ன வேண்டாலும் நடக்கும். எந்த ஒரு சினிமா நடிகனாவது பாலியல் வன்கொடுமையில் கைது செய்யப்பட்டிருக்கிறானா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா முன்னணி நடிகர்களும் படத்துல ஹீரோயினை உரிச்சு காமிச்சிடலாம். ஒரு டூயட் பாட்டு போட்டா இப்ப வந்த படம் 5 வரைக்கும் ஓடுதுங்க இல்லையா? சூர்யா கோட்டு சூட்டு போட்டு வர்றாரு, அவரு கூட டூயட் பாடுற சம்பந்தா எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு ஆடுறா. இது என்ன இளவிடா? இது ஏன் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏதாவது சொல்லப்பட்டதா? நாங்க யாராவது கேட்டோமா? இப்படி தொப்புளும் தொடையும் காட்டி ஆடினால்தான் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி ரசிகன் அவனாவது அந்த தலைவனுக்கு எழுதி அனுப்புறானா? இந்த கன்றாவெல்லாம் தான் தமிழ் இனமா, தமிழ் கலாச்சாரமா, தமிழ் பண்பாடா? தெரியாமல் கேட்கிறேன். எது பண்பாடு, எது கலாச்சாரம், எது ஒழுக்கமான தலைமுறையை உருவாக்கும்? இது ஒரு மிகப்பெரிய பட்டிமன்றத்தை உருவாக்கும். நடிகர்களுக்கு பின்னால் அறிவித்து சென்று கொண்டிருக்கிறோமே. இங்க ஒரு நடிகை வரட்டும், இத்தனை நேரத்துக்கு தமன்னாவோ அல்லது அவ பேர் என்ன பஞ்சால நடிச்சார் சமந்தா, இவங்க எல்லாம் தமிழ் குல தலைவிகள். திருவாசகத்துக்கும் தேவாரத்துக்கும் திவ்ய பிரபத்துக்கும் வழிகாட்டியவர்கள். தமன்னா மும்பைக்காரி, சமந்தா கர்நாடகத்துக்காரி. இவங்க எல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டில் புத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களை எல்லா நகை கடை, மளிகை கடை, சலூன் கடை திறக்கிறது கூட இப்ப அவங்க தான் வர்றாங்க. கட்டுக்கள் எடுத்து அம்மா வர்றாங்க. அன்னைக்கு பார்த்தா என்ன பாதுகாப்புங்கிறீங்க? டிராபிக் க்ளோஸ். நம்ம தமிழ் இனம் முழுக்க அங்க கியூட்டி நிற்கும். அந்த பொண்ணை பார்த்தானா வாழ்க்கையில பிறந்ததோட லட்சியமே நிறைவேறும். மோட்சத்துக்கு அடையிற ஒரே வழி சமந்தாவை பார்க்கறது. விஜயகாந்த் ஆரம்பிச்சு வச்சாரு தொப்புள்ள கொம்பரம் விடுறது. அடுத்த நடிகர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறான், ஆம்லெட் சுடலாமான்னு. என்ன கன்றாவி! பெண்ணை தெய்வமாக மதிப்பது நம்முடைய கலாச்சாரம். ஈசன் தன்னுடைய உடலை ஒரு பாதி வெட்டி கொடுத்து பார்வதி தேவிக்கு சக்தி தந்து அர்த்தநாரீஸ்வரனாக காட்சியளிக்கின்றார். உலகத்திலே மிக உயர்ந்த தர்மத்தை, மிக உயர்ந்த யோக கலையை, மிக உயர்ந்த தியானத்தை, மனித வாழ்க்கை முறையை, குழந்தையிலிருந்து பிறப்பிலிருந்து இறக்கும் வரை ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தவன் இந்து. ஒவ்வொரு குழந்தையும் தெய்வத்திற்கு சமம் என்று சொன்னார். இதை கேட்டிருந்தால் இன்னைக்கு 3 வயசு குழந்தைய ஒரு வாத்தியார் கைப்பிடிச்சு எடுத்திருப்பானா? 6 வயசு குழந்தை ஒரு முஸ்லிம் உடற்கல்வி ஆசிரியர் பெங்களூர் ஸ்கூல்ல கற்பழிக்க முயற்சி பண்ணிருப்பானா? இந்த கொடுமை நடக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பெரியவர்களை நாம் மதிக்க தவறினோம், நம்முடைய பண்பாட்டு நூல்களை நாம் படிக்க தவறினோம், கண்ட கலுஷர நாய்களை நம்முடைய வழிகாட்டி என்று எடுத்துக்கொண்டோம். அதன் காரணமாக நம்முடைய வீழ்ச்சி தொடங்கியது.
எப்பேற்பட்ட கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள். 14 வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்க கூடாதுங்கிறான் குழந்தைக்கு. ஒரு குழந்தைக்கு ஜாதகம் எழுதுறதே 2வது வயசுல தான் எழுதணும். ஒரு வருஷத்துக்கு ஜாதகம் எழுத மாட்டான். 2வது வயசு தான் ஜாதகம் எழுதணும். அந்த ஜாதக பலன் 14 வயசு வரைக்கும் குழந்தைக்கு ஜாதகம் பார்க்க கூடாதுங்கிறான் நம்ம பெரியவங்க. ஏன்? தெய்வமும் அந்த குழந்தையும் ஒன்று என்று நினைக்கிறோம். இன்னைக்கு அதான் நடைமுறை நடக்குது. இன்னைக்கு படிக்கக்கூடிய பிள்ளை காதல் ஒரு படம் முதல் ஆரம்பிச்சான். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை எதுக்கு இருக்கிற மெக்கானிக்கோட லவ் டுயட் பாடி இழுத்துட்டு மெட்ராஸ்க்கு ஓடு மதுரையில இருந்து. எடுத்தவன் டைரக்டர் புள்ள ஓடி போச்சு, அது வேற கதை. ஆனா எவ்வளவு கேவலமான விஷயங்களை தமிழ் மக்கள் மத்தியிலே இவர்கள் விதைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவாரம், திவ்ய பிரபந்தம், திருவாசகம், திருக்குறள், தெய்வீக புலவர் என்று சொல்லக்கூடிய திருக்குறள், அந்த ஒரு புத்தகம் வீட்டில் இருந்தா எவன் மனசையும் தப்பான எண்ணம் வராது. மிக உயர்ந்த நோக்கத்தை கொண்டவர்களாக நாம் இருப்போம், இது உறுதி. ஆனா திருக்குறள்ல கூட நம்ம முன்னாள் முதலமைச்சருக்கு காமத்து பால் தான் ரொம்ப பிடிக்கும். அதை பத்தி தான் அவர் அதிகமா எழுதியிருக்கார். பேசுறதுக்கு நேரம் இல்லை, இது விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன மேடை. ஆகவே மிக உயர்ந்த வாழ்க்கை முறை வைத்திருக்கிறோம். ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும். அடிமைத்தனம் இல்லை இது. இதை அடிமைத்தனம் என்று நாம் நினைத்துக் கொண்டு நம்மை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் மனைவி இறந்தாதான் மறுமணம். கொண்டாட்டி போயிட்டா குழந்தைய வளர்க்கறதுக்கு வழி இல்லைன்னா பெரியவங்களே பார்த்து 2வது ஒரு பிள்ளைய அது அந்த அம்மாவோட தங்கச்சி இருந்தா அவளை கட்டி வைப்பாங்க. இது நடைமுறை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? நம்ம கழக தலைவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் முதல் கொண்டாட்டி இருக்கிறப்ப வரிசையா 2, 3, 4 எல்லாம் தனித்தனி ரோட்ல, எல்லாம் பங்களா. அந்த அம்மாவுக்கு பிறந்தது, இந்த அம்மாவுக்கு பிறந்தது, இந்த அம்மாவுக்கு பிறந்தது, 3 சேர்ந்து தமிழ்நாட்டை பங்கு போட்டுது, ஷேர் பண்ணிக்குது. இந்த மாவட்டம் உனக்கு, அந்த மாவட்டம் உனக்கு, அந்த மாவட்டம் உனக்கு. இது 10வதுக்கு டெல்லி உனக்கு. அப்புறம் 2G வராம என்ன பண்ணும்? 2G விட்டு இருந்தா 4G, 5G, 10G வரைக்கும் வரும். இந்த அசிங்கங்கள் வந்ததற்கு என்ன காரணம்? இந்து பண்பாட்டை, இந்து கலாச்சாரத்தை, இந்து பழக்க வழக்கங்களை மதிக்க தவறியதன் காரணமாக நாம் வீழ்ச்சி அடைந்தோம். இதிலிருந்து மாறுபட வேண்டும் என்று சொன்னால் தெய்வீக உணர்வுள்ள இந்த பாரத மண்ணை நாம் போற்றி காக்க வேண்டும். மதமாற்றத்தை பற்றி அழகாக சொன்னார்கள். மாடு மாறுறது இல்லையா? மதம் மாறுறது இல்லை. மாடு மாறுதா? மாடு குதிரையா மாறுதா? ஆடு நரியா மாறுதா? நாய் ஏதாவது ஊழ விடுதா? இல்ல. நாய் நாயா இருக்கு, நரி நரியா இருக்கு, கோழி கோழியா இருக்கு, வாத்து வாத்தா இருக்கு. நாம மட்டும் ஏன் மாறுறோம்? ஏன் மாறணும்? அது இந்து மட்டும் மாறணும். காதல் என்ற போர்வையிலே இந்து மதத்தை சார்ந்தவனை இஸ்லாமியராக, கிறிஸ்துவராக ஏன் மாற்ற வேண்டும்? எல்லா தெய்வங்களும் அன்பைத்தானே போதிக்கிறது. எல்லா மதங்களும் அன்பைத்தானே போதிக்கின்றன. எல்லா மதங்களும் வாய்க்கால்களாக பிரிந்து ஒரே ஜீவ நதியை கடலை போய்த்தானே சேர்கிறது, இறைவனை சேர்கிறது. அது இந்துவா இருந்தானே, கிறிஸ்துவனா இருந்தானே, முஸ்லீமா இருந்தானே. ஏன் மதம் மாத்திர? எதுக்காக மதம் மாத்திர? மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதை சொல்றதுக்காக, கூடி பேசுறதுக்காக நமக்கு ஜமாத் இல்லை. நம்ம கோயில பேச முடியாது. ஏன்? நம்ம கோயில் பூரா கவர்மெண்ட் கையில் இருக்கு. அவன் எப்ப திறக்கிறானோ அப்பதான் நம்ம உள்ள போக முடியும் சாமி கும்பிடுறதுக்கு. அவன் எப்ப வெளியே போக சொல்றானோ அப்ப வந்துடணும். சாமிக்கே அதே நிலைமை தான். நம்ம ஊர் ஈஸ்வரன் கோயில ஒரு நண்பர் சொன்னார், ரொம்ப வருத்தமா இருந்தது. பெண் தெய்வத்துக்கு ஆடை போற்றாமல் அபிஷேகம் பண்ணக்கூடாது. அது எந்த பெண் தெய்வங்களாக இருந்தாலும் சரி. ஆனா நம்ம ஊர் ஈஸ்வரன் கோயில்ல பெண் தெய்வத்துக்கு ஆடையே போடுறதில்ல. அப்படியே அபிஷேகம் பண்றது, அப்படியே கை வச்சு கழுவுறது. ஒரு பக்தர் போய் கேட்டிருக்காரு, அசிங்கமா இல்லையா இது? இப்படி பண்றீங்களே, கேவலமா இல்லையா? உங்க அம்மா உன் சம்சாரம் அக்கா தங்கச்சியா இருந்தா இப்படி பண்ணுவியா என்று கேட்டிருக்காரு. எங்க சௌரியம் அப்படித்தான் பண்ணுவோம். நீ வந்தியா சாமி கும்பிட்டியா போயிட்டு அங்க பூஜை பண்ற ஐயர் பேசியிருக்காரு. இதெல்லாம் யார் தட்டி கேட்பது? இந்த குறையெல்லாம் எங்கு போய் சொல்வது? வருஷத்துக்கு 3 நாள் 4 நாள் விநாயகர் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மத்தியில் இந்து சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டி இருக்கிறது. எங்க போய் சொல்வது? நமக்கென்று ஒரு கூட்டம் இல்லை, கோவில் இல்லை, நமக்கென்று ஒரு பொதுவான இடம் இல்லை உட்கார்ந்து பேசுவதற்கு. பிரச்சனைகளை எங்க போய் சொல்வது? பொதுக்கூட்டத்துக்கும் அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது. ஆனா தீக்காக்காரன் எங்க வேணாலும் பேசுவான். பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலே அரிசி கடை மண்டியில கூட்டம் போட்டு பெருமாளை பொறுக்கின்னு பேசுவான். நம்ம ஆள் உட்கார்ந்து மப்புல கை தட்டுவான். இந்த அசிங்கம் உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? இங்க மட்டும்தான் நடக்கும். இதிலிருந்து மாற வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே மாநில தலைவர் நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு பகுதிக்கு விநாயகர் வரணும். ஆனா பக்தி பூர்வமா நடக்கும். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் மத்தியில் ஒரு குறை உண்டு. ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரி சமீபத்தில் சந்தித்தேன். எனக்கு வருத்தமா இருந்தது. சில படங்களை காமிச்சேன், ரொம்ப வருத்தமா. தண்ணியை போட்டு பிள்ளையார் மேல கால வச்சிருக்கிறான்.
இன்னொருத்தன் பிள்ளையார் இடுப்புல வச்சுட்டு ஆடிட்டு வர்றான். இத பூரா போட்டோ எடுத்து வச்சுட்டாங்க. ரொம்ப சங்கடமா வருத்தமா இருந்து. அது கடவுள் இல்லையா? நம்மை காக்கின்ற கடவுள் இல்லையா? ஏண்டா சினிமா நடிகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அரசியல் கட்சி தலைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, சாமியை வச்சுட்டு பொழைப்பு நடத்துறதுக்காக தண்ணியை போட்டு சாமி பக்கத்துல வரவே தவறு. இந்த சூழ்நிலை எப்ப நமக்கு வருதோ அப்ப அதிகாரிகள் நமக்கு மதிப்பளிப்பார்கள். இழந்த மண்ணெல்லாம் மீண்டும் நம்மிடத்தில் வந்து சேரும். அகண்ட இந்துஸ்தானம் மலர்ந்தே தீரும் என்று சொல்லி வாய்ப்புடைத்து மிக்க நன்றி கூறி அமைகிறேன். ஜெய்.